மீனாட்சி, அதான் தூக்கம் வருது இல்ல, படுத்துக்கோ. இல்ல பரவாயில்ல, நீ வீட்டுக்கு கிளம்பு, நான் பாத்துக்கிறேன். நான் போனா மதினிக்கு யாரு பதில் சொல்றது? நான் இங்க இருந்தா அவங்களுக்கு கொஞ்சம் தைரியமா இருக்கும்ல. நான் காலையிலே போய்க்கிறேன், நீ படுத்து தூங்கு. நீ எப்ப தூங்குவ? எனக்கெல்லாம் ராத்திரில படுத்து தூங்கி பழக்கமே இல்லை. விடிஞ்சாதான் நல்லா தூக்கம் வரும். இப்படிதான் 50 அரியர் வச்சிருக்கேன்ல. மீனாட்சி, நான் ஒண்ணு சொல்லவா? என்ன? அடிக்கடி அதை ஞாபகப்படுத்திட்டே இருக்காத. ஏன்? பின்ன மனசு வலிக்கும்ல. சரி, நீ தூங்கு மீனாட்சி. இல்ல, கொஞ்ச நேரம் நான் இப்படியே உட்கார்ந்துருக்கேன். ஒரு டவுட் கேட்கவா? என்ன வேணாலும் கேளு மீனாட்சி. அரியர் முடிக்கிறதுல உனக்கு என்னதான் பிரச்சனை? நானா மாட்டேங்கிறேன், முடிய மாட்டேங்குதே. காலேஜ்ல இவ்ளோ அரியர்ஸ் வச்சிருக்க, அப்புறம் எப்படி ஸ்கூல்ல படிச்சு பாஸ் ஆன? அது அப்ப மட்டும் நல்லா படிச்சியா? அது ஒரு பெரிய கதை மீனாட்சி. என்ன கதை? கதை தானே, சொல்லிட்டா போச்சு. இந்த வரேன். என்ன பண்ணலாம்? ஆஸ்பத்திரியில உங்க அம்மாவுக்கு ஏதோ டெஸ்ட் எடுக்கணுமா, அதுக்கு 40,000 ரூபாய் ஆகும்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? எனக்கு தெரியாதுக்கா. எப்ப சொன்னா? இது நேத்துதாம்மா சொன்னாங்க என்கிட்ட. மீனாட்சி என்கிட்ட எதுவுமே சொல்லலையேக்கா. அவ என்னைக்கு எந்த பிரச்சனையை யார்கிட்ட சொல்லிருக்கா? அதுவும் நீ இப்ப மாமியார் வீட்டுல இருக்க, உன்கிட்ட அவ எப்படி இதெல்லாம் சொல்லுவா? அவ என்கிட்ட கூட முதல்ல இதெல்லாம் சொல்லல. நான் விசாரிச்சதுக்கு அப்புறம் தான் அவ என்கிட்ட சொன்னா. அவ பணத்துக்கு என்ன பண்ணா? பாவம் தேனு, அந்த பணத்துக்கு ஏற்பாடு பண்ண முடியாமதான் மீனாட்சி அங்கேயும் இங்கேயுமா அலைஞ்சிட்டு இருக்கா. இது எதுவுமே எனக்கு தெரியாது. என்ன செய்யறதுமா? அவ படுற பாட பார்த்தாதான் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதேன்னு. பகல் பூரா ஆபீஸ்ல வேலை பாக்குறா, ராத்திரியில ஆஸ்பத்திரிக்கு போய் சுமதிக்கு துணையா இருக்கா. காலையில 4 மணிக்கு தான் வீட்டுக்கு வந்து படுக்கிறா. அவ தூங்கியும் தூங்காமையுமா அவசர அவசரமா எந்திரிச்சு காலையில 8 மணிக்கே ஓடிட்டா. ஐயோ தேனு, நீ அழாதமா. நீ அவளை நினைச்சு வருத்தப்பட்டேன்னு தெரிஞ்சா அவ இன்னும் தாமா கஷ்டப்படுவா. என் தங்கச்சி இப்படி கஷ்டப்படுறது தெரிஞ்சு எப்படி என்னால கலங்காம இருக்க முடியும்? தேனு, நீ உன் புருஷன் வீட்டுல சந்தோஷமா வாழலன்னு சொல்லி அவ வருத்தப்படுவா. ஆனாலும் என் மாமா ரொம்ப நல்லவர்னு சொல்லி அவளை தேத்திக்குவா. அக்காவா இருந்து நான் செய்ய வேண்டியதெல்லாம் அவ தங்கச்சியா இருந்து அவ செஞ்சுக்கிட்டு இருக்கா. அவளுக்கு நான் எப்படி உதவ போறேன்னு எனக்கு தெரியலக்கா. பாருமா, நாம இப்ப பேசிக்கிட்டது எதுவுமே அவளுக்கு தெரிய வேண்டாம். உனக்கு எல்லாம் தெரிஞ்ச மாதிரி நீ காட்டிக்காத. அவ கஷ்டப்படுறது உனக்கு தெரியும்னு தெரிஞ்சா அவ இன்னும் வேதனைப்படுவா. அவ இன்னும் அதை நினைச்சு வேதனைப்படுவா. அழாதம்மா தேனு, உன் அம்மா
அந்த மீனாட்சி அம்மனை கும்பிடாத நாள் இல்ல. மகளுக்கே மீனாட்சின்னு பேர் வைக்கிற அளவுக்கு அவ அந்த மீனாட்சி அம்மனோட பெரிய பக்த. அந்த சாமி அவ்வளோ சீக்கிரம் உங்க அம்மாவை கைவிட்டுறாது. அந்த அம்மனே வந்து உன் அம்மாவை நல்லபடியா வீட்டுக்கு கூட்டிட்டு வரும். நீ கவலைப்படாத மாத்தேன்னு. அப்படி ஒண்ணு நடக்கணும்னு தான் நானும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். கண்டிப்பா நடக்கும் பாரு. கண்ணு தொடச்சுக்க. சரி வா, நான் உன்னை வீட்டுல விட்டுட்டு போறேன். இல்லக்கா வேண்டாம், நான் போய்க்கிறேன், நீங்க போங்க. சரி, கவலைப்படாம பத்திரமா போ. எல்லாம் சரியாயிரும். என்ன? போயிட்டு வாமா. பார்த்து சரிக்கா. பத்திரம். ஒழுங்கா அந்த செக்கை வாங்கிட்டு ஒதுங்கிடு. அதான் உனக்கு நல்லது. ஒதுங்கி போலன்னா அது உனக்கு நல்லது இல்லை. அப்போ என்னோட விலை 50 லட்சம். நீ எவ்வளவு வேர்த் இல்லைன்னு எனக்கு தெரியும். ஆனா சில நேரத்துல நான் நினைக்கிறது கிடைக்க என்ன விலை வேணாலும் கொடுப்பேன். அது மாப்பிள சொந்தமா சம்பாரிச்சு மேல வரவன் இப்படி பண்ண மாட்டான். ஒன்னு மாதிரி சொகுசா குடும்ப சொத்துல உடம்ப வளர்க்குறவன் தான் இப்படி பண்ணுவான். உன் செக்க நீயே வச்சுக்க. உனக்கு இந்த காசை செலவு பண்ணணும்னு தோணுச்சுன்னா நம்ம ஊர்ல எவ்வளவோ ஆசிரமம் இருக்கு, அங்க போய் கொடு. அந்த புண்ணியமாவது உனக்கு கிடைக்குமியா. அதை விட்டுட்டு தேவையில்லாத உன் பணத்துமிற என்கிட்ட காட்டாது. இங்க பாரு ஜீவா, வேணாம். ஏம்பா, நீ தானே செக்க கொடுத்த, நான் என்ன கொடுத்தேன் வேணாங்கிற? இங்க பாரு, நான் யாருன்னு உனக்கு முழுசா தெரியாது. ஏய், தெரிஞ்சுக்கிற ஐடியாவும் நமக்கு இல்ல மாப்ள. ஏண்டா, காசை பார்த்ததும் கையை கட்டிக்கிட்டு வாயை பொத்துக்கிட்டு வாங்கிப்பேன் நினைச்சிய? இங்காரு, பணத்துக்காக நான் எவன்கிட்டயும் இறங்கி போக மாட்டேன். மீனாட்சியை விட்டு நான் விலகியும் போக மாட்டேன். சீக்கிரமே நீ யாருன்னு அவ புரிஞ்சுப்பா. உன் செக்க நீயே தூக்கிட்டு போட.